ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வசனத்தை அனுப்பி இந்த தூதுகளை அனுப்பி எங்களோடு பேசும். இந்த காலத்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அதில் நிலைத்திருக்கிறோமா, எங்கள் ஆண்டவர் என்னோடு பண்ணின உடன்படிக்கையில் ஆண்டவரோடு கூட நாங்கள் ஏற்படுத்தின அந்த உறவில் நாங்கள் நிலைத்திருக்கிறோமா என்று எங்களை ஆராய்ந்து பார்த்து திரும்ப ஒரு விஷயம் கூட எங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள, எங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் புது உடன்படிக்கையின் மக்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்தார்களும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நான் நம்முடைய தேவன் திருடனை போல வருவார் என்ற அந்த முறைமையிலே நாம் வேத வசனத்தை நாம் வாசித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதுப்பித்தல் அல்லது உடன்படிக்கை செய்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் எனக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரை நாம் வாசிக்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்பர விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனியுங்கள். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையிலே நடந்ததான ஒரு நல் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எதுக்காகன்னு சொன்னா, ஆண்டவர் அவனை அழைத்து அவனுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போறேன் என்று சொன்னார். ஒரு தேசத்தை நான் கொடுக்க போறேன் என்று சொன்னார். அதாவது தேசத்துக்கான உடன்படிக்கை. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு உடன்படிக்கை பண்றார். 15ஆம் அதிகாரம் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவங்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளது. பெரிய நதி, ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கேசியரும் அப்படின்னு சொல்லி அந்த 7 ஜாதியாரை பற்றி சொல்றார். அந்த 7 ஜாதிகள் குடியிருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று உடன்படிக்கை செய்கிறார். அப்போ அங்கே 15ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்துட்டு 17ஆம் அதிகாரத்திலும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அங்கே 2 விதமான உடன்படிக்கை. முதலாவது இங்கே அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு உடன்படிக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை செய்கிறார். அவர் உடன்படிக்கை செய்யும் போது ஆபிரகாம் எப்படி இருந்தார் தெரியுமா? பிள்ளை இல்லாத இருந்தார். வயது முதிர்ந்தவரா, 75 வயது. சாராளுக்கு 60 வயசு, 62 வயசு. இப்ப இந்த முதிர் வயதாகிற இந்த காலத்துல ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நல்ல கவனிங்க. நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, அந்த உடன்படிக்கை குறித்ததான ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் உண்டா. ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யும் போது, இந்த தேசத்தை எல்லாம் உனக்கு நான் சொந்தமாய் தருவேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார். தேசத்தை மட்டும் கொடுத்தா போதுமா?
அந்த தேசத்தை சுதந்திரித்து ஆளுகிறதற்கு அவனுக்கு சந்ததி வேண்டுமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை அவனுக்கு கொடுக்கிறதுக்காக திரும்ப 17ஆம் அதிகாரத்தில் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்போ இந்த செய்தியினுடைய தலைப்பு, அதாவது உடன்படிக்கையின் மேன்மை. ஒரு தேவன் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்வாரானால் அதுக்குரிய மேன்மை எப்படிப்பட்டது, அந்த உடன்படிக்கையின் மேன்மை எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் இந்த வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். நல்ல கவனியுங்கள். அதாவது இந்த உடன்படிக்கை, இந்த 17ஆம் அதிகாரத்தின் உடன்படிக்கை வந்து அவன் சந்ததிக்கான உடன்படிக்கை. ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உடன்படிக்கை அவன் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு சும்மா அந்த தெருவில் பிளாட்ஃபார்மில் நம்மளை விட்டுற மாட்டார். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாகவே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே நான் வாழ்கிறதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே நான் அதை சுதந்திரம் அடைந்து நான் மகிழ்கிறதற்கு, என்னை ஆசீர்வதிக்கும் முன்பாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நிலை நிற்க வேண்டிய இடத்துக்கான ஆயத்தத்தையும் ஆண்டவர் செய்து அதற்கு ஒரு உடன்படிக்கை போடுறார். அரசாங்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா அவங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்து, இந்த நிலத்தை இத்தனை வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் உடன்படிக்கை போட்டுருவான், இத்தனை வருஷத்துக்கு நீ இதில் வேலை செய்துக்கலாம், எங்களுக்கு இவ்வளோ கப்பம் கட்டிடணும் அப்படி சொல்லலாம், இவ்வளோ பணத்தை எங்களுக்கு கட்டிடணும், இத்தனை வருஷம் மட்டும் நீங்கள் இந்த தேசத்தில் நீங்கள் தொழில் செய்யலாம் அல்லது கம்பெனி நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்போ இடத்துக்கான உடன்படிக்கை பண்ண பிறகுதான் அந்த இடத்துல வாசம் பண்றதுக்குரிய காரியங்களை கொண்டு வருவார்கள். இன்னைக்கு மக்கள் கூட இதுதான் பின்பற்றுறாங்க. நல்ல கவனிக்க, ஆண்டவர் பின்பற்றின அந்த உடன்படிக்கையை தான் இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்கள் பின்பற்றுறாங்க. உன்னையும் என்னையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் முன்பாக, நான் ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை முதலாவது அவர் ஏற்படுத்திட்டு தான் என்னை அங்கே கொண்டு போறதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் அங்கே கடந்து சென்று நான் அதை சுதந்திரிக்கிறதுக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில தேவன் முதலாவது தேசத்தை கொடுத்து அதன் பிறகுதான் அவனுக்கு சந்ததிக்கான உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆனால் அவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவனாய் இருந்தான். ஒரு முறை 15ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்துட்டு வரும்போது ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இல்லாம போயிட்டு, எனக்கு தான் பிள்ளை இல்லையே ஆண்டவரே, என் வீட்டில் வேலைக்காரனா இருக்கான், அந்த எலேசியர் அவன் பிழைப்பானாங்கன்னு சொல்ற. எலேசியர் வேலைக்காரனா இருக்கிறான். ஆண்டு சொன்னார், அவன் கிடையாது. அடுத்த அதிகாரத்தில் வரும்போது ஆகாரோடு சேர்ந்து அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, இஸ்மவேல். அப்போ ஆபிரகாம் அவனை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாங்க. ஆண்டு சொல்றாரு, கிடையவே கிடையாது. நான் உனக்கு கொடுக்க போகிற ஈசாக்கு தான் இந்த உடன்படிக்கைக்கு சுதந்திரவாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஈசாக்கோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று இதே அதிகாரத்தில் 19ஆம் வசனம் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்போது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்றார். நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம கூட உடன்படிக்கை செஞ்சுட்டு நம்ம பிள்ளைங்களை விட்டுற மாட்டார். நாம் உடன்படிக்கையில நாம் நிலைத்திருப்போம், ஆனால் ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை நாம் விசுவாசிப்போம், ஆனால் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நாம் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம், ஆனால் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளோடும் அவர் வந்து என்ன செய்யார், உடன்படிக்கை செய்து தந்த தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை அவன் சந்ததியார் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த உடன்படிக்கை அவர்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிறது மட்டுமல்ல, தேவனும் அதை உண்மையாய் கை கொண்டு வருகிறார். ஏசாயால வந்து சொல்றார், இஸ்ரவேலே யாக்கோபே
என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி தள்ளிடுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்ற. நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ற. அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த தகப்பனாகிய ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை சாதாரண உடன்படிக்கை இல்லை. தன்னுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் அவர் வாக்கு பண்ணினதை முழு நிச்சயமாய் நிறைவேற்றுகிறதற்கும் அவர் என்ன சார் உடன்படிக்கை செய்தது மட்டுமல்ல, எபிரேயர்ல சொல்லும்போது சொல்றாரு, அவர் தன் பேர்ல ஆணையிட்டார். உடன்படிக்கை செய்யும் போது இன்னொரு மனுஷன் ஆணையிடுவான், ஆமா இவங்க 2 பேர் உடன்படிக்கை பண்ணி கொண்டதுக்கு நான் சாட்சி அப்படின்னு. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவனுக்கு இடையில ஒரு விசேஷித்த பெரிய மனுஷன் யாருமே இல்லாததுனால தேவனே அதற்காக என்ன செய்யறார், தன் பேர்ல ஆணையிட்டு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆணை என்ன, இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். காரணம், உனக்கு ஒரு தேசத்தை நான் ஆயத்தம் பண்ணிட்டேன், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் ஆயத்தம் பண்ணிட்டேன், உனக்கு ஒரு சுதந்திரத்தை நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். நம்ம அப்பா இயேசு கூட அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போறேன், நீ வந்து வாழணும் இல்லையா என் கூட, அதுக்காக உனக்காக நான் ஒரு விசேஷித்த இடத்தை நான் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி உன்னை மீண்டுமாய் நான் அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்துக்கொள்வேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் எவ்வளவு ஞானமாய் செயல்படுறாரு பாருங்களேன். நம்ம ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒன்று செய்யறாருன்னா எல்லாத்தையுமே ஞானமா தான் செய்வார். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு நம்ம விரும்பினா நாம் அந்த ஆசீர்வாதத்தை அடையும் முன்பாக தேவனே அதை ஆயத்தப்படுத்தி நம்மளை அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்துறது மட்டுமல்ல, அந்த சந்ததியை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவ நமக்கு ரட்சிப்பை தந்து விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நம்ம பரலோகத்துக்கு போக போறோம். நம்ம போன பிறகு நம்மளை அங்கே வந்து நீ இந்த காரியத்தெல்லாம் சரி பண்ணு, இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி, இதெல்லாம் கட்டுன்னு அவர் சொல்றதுக்கு அவர் நமக்கு ஒரு வாய்ப்பு தராமல், அப்படி ஒரு நிலை நமக்கு உண்டாக்காமல், நாம் போகிறதுக்கு முன்பாகவே, நாம் பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்கும் முன்பாகவே அவர் என்ன செய்ய நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டார். அதற்காக இந்த பூமியில் ஒரு உடன்படிக்கை செய்துட்டு போயிருக்கிறார். அதை நான் பின்னாடி சொல்றேன். புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். இதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாவோட 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நான் உன்னோடு கூட என் உடன்படிக்கை நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்துல நோவாவோடும் சகல மிருக ஜீவன்களோடு ஆண்டவரின் சேர்றாரு, உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கை என்ன, இனி உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன், இது நான் உங்களோடு செய்யும் என்னுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்றார். இங்கே ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று 15ஆம் அதிகாரத்தில். இங்க 17ஆம் அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார், உனக்கு ஒரு சந்ததியை நான் தருவேன், அந்த சந்ததி நான் கொடுக்க போற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆகினாலே அபிராம் எனப்பட்ட உனக்கு இனி அபிராம் என்று பெயர் கிடையாது, ஆபிரகாம், ஏனென்றால் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அப்படி என்றால் அவருடைய தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிற எல்லாருக்கும் ஆபிரகாமை தேவன் தகப்பனாய் நிறுத்தி அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த உடன்படிக்கைக்கு ஒரு பெரிய தன்மை ஒன்று இருக்கு. இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்றதுக்கு ஒரு பெரிய தன்மை இருக்கு. அந்த தன்மை என்னன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார் பாருங்க 1ஆம் வசனத்துல, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அங்க 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை கூப்பிட்டு நீ பின்னே வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா 99வது வயசுல வந்து சொல்றாரு, நீ எப்படி இரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு.
நீங்க அந்த இடத்தை நல்லா கவனிக்கணும். தேவன் உத்தமத்தை எல்லா காலத்திலும் எதிர்பார்ப்பான். அதனால்தான் வேதம் சொல்லுது, நீ மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்போது உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். ஏதோ ஆதி காலத்துல வாழ்ந்தோம் அதுக்காக தரப்போறது இல்லை ஆண்டவர். ஏதோ ஒரு 10-20 வருஷம் நல்லா ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு சாக போற காலத்துல இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன் உங்களுக்கு அது தரப்போறது கிடையாது. ஆபிரகாம் 99வது வயசுல வந்து சொல்றாரு, அடுத்த வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேற போது. ஆகினால சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து, யாருக்கு முன்பாக நடந்து? எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஏன்னா நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண போறேன். என்னுடைய உடன்படிக்கையில நீ வாழணும்னு சொன்னா உன் வாழ்க்கையில உத்தமம் இருக்கும். உத்தமமாய் நடக்கிறவங்க தான் ஆண்டவருடைய உடன்படிக்கையை எப்போது காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய உடன்படிக்கை காத்துக்கொள்ள நினைக்கிறவங்க தங்களை எப்போது உத்தமமாய் காத்துக்கொள்ள நிலைநிறுத்த எப்போது முயற்சி செய்வாங்க. நீங்களும் நானும் எப்படி? அதைத்தான் நம்ம தியானிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கோம். அப்போ உத்தமமாய் நடந்தா அதுல ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது. நீங்க வேதத்தில் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த உத்தமம்ங்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அசைவாடுகிறதையும் அவர் பாதுகாக்கிறதையும் அவர் உயர்த்துகிறதையும் அவர் ரட்சிக்கிறதையும் அநேக இடங்களை நம்ம பார்க்கலாம். எங்கெல்லாம் உத்தமம் இருக்கோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னம் இருக்கு. நம்ம அநேக வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போகிறோம். நம்முடைய சொந்த இஷ்டத்தினாலே, சுய இச்சையினால, ஆசையினால, நம்முடைய சுய விருப்பங்களை நாம் நிறைவேற்றி நாம் உத்தமத்திலிருந்து தவறும் போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொன்ன பாதுகாப்பும் நம் கூட இருப்பேன் என்று சொன்னதான வாக்குத்தத்தமும் நாமே பொய்யாக்கி ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ளி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் தான் செய்த உடன்படிக்கையில அவர் எப்பவுமே மாற மாட்டார். மாறாத தேவன் நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்றதுக்கு நமக்கு மிகவும் தேவையானது எதுன்னு சொன்னா உத்தமமான வாழ்க்கை. அது மனுஷருக்கு முன்னாடி இல்லை, தேவனுக்கு முன்னாடி. பவுல் சொல்லும்போது சொல்றார், நாங்கள் மனுஷனுக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாய் இருக்க பிரயாசப்படுகிறோம். உத்தமமானவைகளை நாங்கள் யோசிக்கிறோம், செய்கிறோம் என்று சொல்லுகிறார். நாம கூட அப்படிதான். தேவன் நம்மோடு புதிய ஏற்பாட்டில் ஒரு புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்னு சொன்னா அதுக்கு தேவை ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை. உத்தமம்னு சொல்லும்போது கலங்கமில்லாத வாழ்க்கை. அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையில கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத வாழ்க்கை. அவர் நம்மோடு செய்ததான உடன்படிக்கையில எவ்வளவேனும் கலக்கமில்லாத வாழ்க்கை. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணின போது ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தார். தேவன் அதை நீதி என்று எண்ணினார். தேவன் எப்போது நம்மளை நீதிமான் சொல்றார் தெரியுமா? அவருடைய வார்த்தை அப்படியே நடக்கும். அதாவது நம்பிக்கை இல்லாத ஒரு பெரிய சந்ததிக்கு தகப்பனாவேன் என்கிற நம்பிக்கை இல்லாத இடத்துல தேவன் வந்து உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்றார். பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு தேவன் தான் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். தேவன் அதை நீதி என்று சொன்னார். நீதான் நீதிமான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பத்தி நீதிமான்னு சொல்லணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சொன்னது நடக்கும் என் வாழ்க்கையில, அவர் சொன்னபடியே என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா ஆண்டவர் சொல்ற நீதான் நீதிமான். தேவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதில் உத்தமமாய் நடக்க முயற்சி செய்யறான். பார்த்தீங்களா? அவன் தான் நீதிமான். அவனை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் முழு மூச்சோடு செயல்படுகிறார். பாருங்க, உத்தமமானவங்களை எப்படி, அதாவது உத்தமமானது எது? நீங்க பழைய பாட்டிலிருந்தே வரலாமே. யோசுவா காலேப்பை நீங்க எடுக்கும்போது என்னாகும் 32:11 யோசுவாவும் காலேப்பும் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று அவர்கள் போய் வந்த தேசத்துல நான் அவங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்றேன்.
12ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அங்க உத்தமம் தவறும் போது உடன்படிக்கை உடையுது. ஆண்டவர் உடன்படிக்கை முறிச்சுக்கிறார். நீ என்னை உத்தமமாய் பின்பற்றதுனால நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு நான் வாக்கு பண்ணினேனே, உடன்படிக்கை பண்ணினேனே, அந்த தேசத்துல நீ போக முடியாது. புதிய ஏற்பாட்டில் அப்படிதான். கிறிஸ்துவுக்காக வாழ்ற வாழ்க்கையிலிருந்து நாம் தவறி நாம் மீறி நடக்கும்போது நம்முடைய உடன்படிக்கை நாமளே உடைக்கிறோம். ஆனால் தான் எபிரேயர்ல சொல்லும்போது உடன்படிக்கையின் இரத்தத்தை, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை சிந்திச்சு பாருங்க. அப்போ உடன்படிக்கைன்றது ஒரு விலையேற பெற்ற அனுபவம். அது சாதாரணமான விஷயமா நினைக்க கூடாது. அது அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு அது மிகவும் விலையேற பெற்ற ஒரு ஆதாரமா இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னதை அந்த காலேபு யோசுவாவும் விசுவாசித்தார்கள். நம்முடைய ஆண்டவர் சொன்னது நடக்கும், தேவன் அதை சுதந்திரிக்க நம்மளுக்கு உதவி செய்வார் என்று நம்பினாங்க. அவங்க 2 பேர் போய் சேர்ந்தாங்க. அவங்க கூட எகிப்திலிருந்து கிளம்பின 6 லட்சம் பேர்ல இந்த 2 பேர் தான் அங்க போய் சேர்ந்தாங்க. மற்ற யாரும் போகவே இல்லை. இயேசு கூட சொல்லிட்டு போயிருக்கிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கம் நெருக்கமா இருக்கிறது, அதுல பிரவேசிக்கிறவர் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு போனார். கிறிஸ்துவ நிறைய போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த இடுக்கமான வாசல் வழியா போறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த உடன்படிக்கையில தங்களை ஒப்பு கொடுத்து அந்த உடன்படிக்கையின்படியே அந்த உடன்படிக்கையில நடக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டமும் துன்பமும் வருத்தமும் வேதனையும் போராட்டங்களும் கண்ணீரும் ரத்தம் சிந்ததும் நேர்ந்தாலும் கூட அந்த இடுக்கமான வாசல் வழியாய் போயிடணும்னு முயற்சி செய்யறாங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் போக முடியும். எல்லாரும் போக முடியாது. அநேகர் பிரயாசப்படுவாங்க, ஆனால் கூடாமல் போகும் என்று இயேசு சொன்னார். இங்க ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொல்லிட்டு என்னாகமத்துல சொல்றாரு, இந்த உடன்படிக்கையை கை கொள்ளாதவர்கள், என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் அதுல போக மாட்டாங்க. ஆனா அதுக்கு முந்தின வசனத்துல யோசுவாவும் காலேபும் அங்க போவாங்கன்னு சொல்ற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமா இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, அதாவது அந்த உடன்படிக்கையில உத்தமமாய் நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கட்டாயமா நன்மை உண்டா. கட்டாயமாய் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நன்மை கட்டாயமாய் உண்டா. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பொய்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பத்திரமாய் நடக்கிறான். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி நடக்கிறானா? பத்திரமாய் நடக்கிறான். கண்டுபிடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி இருக்கானா? பத்திரமா நடக்கிறான். கர்த்தருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு உத்தமமாய் நடக்கிறான். பார்த்தீங்களா? அவன் பத்திரமா இருக்கிறான்னு அர்த்தம். பாதுகாப்போடு இருக்கிறான். ஆனா கோணலான வழியில நடக்கிறவங்க ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படுவான். அது யாரானாலும் சரி, நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, இதுல பட்சபாதமே கிடையாது.
கோணலான வழியில நடக்கிறவங்கள சங்கீதக்காரன் சொல்றான், தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். ஆனா உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமா நடக்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் உத்தமத்துல நடந்ததுனால அவனை ரொம்ப பத்திரமா பாதுகாத்தா இருப்பாருங்களே. நீங்க ஆபிரகாமுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா, ஒரு முறை அவனை மனைவியை ஒருத்த தூக்கிட்டு போயிடலாம், பார்வன் தூக்கிட்டு போயிடலாம். இவன் பாவ கூடாரத்தில் உட்காந்து கிடக்கிறான். ஆனா அவங்க பார்வனை வாதிச்சுட்டாரான். அவன் பயந்து அடிச்சு கொண்டு வந்து தன் மனைவி கொண்டாந்து விட்டது மட்டும் இல்லை, ஆடு மாடு கேரிக்கு கோழிக்கு கழுதையெல்லாம் கொண்டு வந்து வேலைக்காரெல்லாம் கொண்டு வந்து விட்டுறான். எப்பா நீ இந்த தேசத்துல நீ பழிச்சுக்கோ, இவனை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிடுறான். உடன்படிக்கையின் மக்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பார். நீ கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்திருப்பாயானால், உடன்படிக்கையின் ரத்தமாகி இயேசுவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருப்பாயானால் நீ பத்திரமாய் பாதுகாக்கப்படுவாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ராஜா சொல்லும்போது சொல்றான், 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பாருங்க. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ராஜா ஆண்டுடைய காரியத்தை செய்யறவங்களை பார்த்து சொல்றான், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க திடமானதா இருந்து, நம்ம கூட இந்த ஊழியத்துல திடமானதா இருந்து ஓடுறோம் எதுக்கு தெரியுமா? நம்ம உத்தமமாய் நடந்து ஊழியம் செய்தா நம்முடைய கர்த்தர் நமக்கு துணை வருவார். இன்னைக்கு உத்தமத்தை இழந்து ஊழியம் செய்யறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதுல தோல்விகளும். போராட்டம் வராம இருக்காது, ஆனா நமக்கு தோல்வி எப்போது இருக்காது. எத்தனையோ இடங்கள்ல நம்மளை அடிச்சு துரத்தி இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு போய் பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் சபை உண்டாயிருக்கும். நம்மளை ரொம்ப கேலி பண்ணி இருப்பாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல பெருங்கட்டூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு நாள் பொங்கல் தினத்துல நாங்க போய் ஊழியம் செய்தப்போ, உண்மையாய் போய் ஊழியம் செய்த வாலிபர்கள் நாங்க ஒரு 6-7 பேர் சேர்ந்து ஊழியம் செய்தோம். இப்போ உள்ள வாலிபர்கள் எல்லாம் ஊழியம் செய்ய ஒன்னா கூடுறது இல்லை, பர்த்டே கேக் வெட்டுறதுக்கு ஒன்னா கூடுவாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்னா கூடுவாங்க. ஆனா ஆதியில நாங்கெல்லாம் என்ன செய்தோம்னா, ஒரு லீவு நாள் வந்துச்சுன்னா வாலிபர்கள் நாங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு, வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவோம், கிராமமாய் போய் ஊழியம் செய்வோம். ஆனா இப்போ உள்ள வாலிபர்லாம் என்ன செய்யறது தெரியுமா? ஒன்னா கூடி பேட்மிண்டன் ஆடுறாங்க, பந்து விளையாடுறாங்க. காரணம் என்னன்னா, நம்மோடு உடன்படிக்கை பண்ண ஆண்டவருடைய மகிமை அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உடன்படிக்கை பண்ண மக்கள் எல்லாம் வாயில இஷ்டம் போல பேசிட்டு கிடக்கும், அடுத்தவங்களை அவதூறா பேசிட்டு கிடக்கும். தன்னை உடன்படிக்கை செய்த ரத்தத்தை கரைப்படுத்தும். நல்ல கவனிங்க, நம்ம அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின மக்கள் அந்த காலத்துல, அப்படி ஊழியம் செய்த காலத்துல அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருந்தார். அவர் எங்களை பார்த்து ரொம்ப அற்பமா பார்ப்பாரு. ஆனா அவங்க வீட்டு அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு விசுவாசியா இருந்தாங்க சபையில. ஆனா நாங்க போன ஒரு மாதிரி அற்பமாக பார்ப்பார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கிளினிக்கு பக்கத்துல ஒரு பெரிய சர்ச் உண்டாயிட்டு. அந்த ஒரு ஏறத்தாழ 25-30 கிலோமீட்டர்ல இருந்து சர்ச்சுக்கு வருவாங்க ஜனங்க. இப்ப அந்த இடத்துலயும் ஒரு பெரிய சர்ச் உண்டாக்கி தராங்க. காரணம், நாங்க நடந்து ஊழியம் செய்த இடங்கள். ஆண்டவர் நாம் உத்தமமாய் பின்பற்றினா நமக்கு துணை வருவாருங்க. நம்மோடு கூட ஆண்டவர் துணை வந்தாருன்னா, நம்மளை ஒருத்தர் தொட்டான்னு சொன்னா அந்த இடத்துல ஏதோ நடக்க போதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஊழியத்துல நிறைய பேர் உத்தமத்தை இழந்துட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில உத்தமத்தை இழந்துட்டார்கள். இன்னைக்கு ஊழியத்துல நிறைய பேர் சுயநலவாதிகளாய் மாறிட்டாங்க, பணம் சேர்க்கிறவங்களா மாறிட்டாங்க, பேர்ப்புகளை நாடி கௌரவத்தை நாடி தேடுவர்களாய் மாறினதுனால துணை இருக்க வேண்டிய ஆண்டவர் ஓரமாய் ஒதுங்கி போய்விட்டார். அதனால சத்துரு உள்ள பூந்து விளையாடுறான். இன்னைக்கு ஊழியத்துல உத்தமம் இல்லை, ஊழியக்காரங்க நடுவில் உத்தமம் இல்லை, விசுவாசிகள் நடுவில் உத்தமம் இல்லை. ஆனால் உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணை.
அவர் நமக்கு துணை வருவார். எங்க உத்தமன் இருக்கிறானோ, வேதம் இன்னொரு இடத்து சொல்லுது, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நான் உடன்படிக்கை பண்ண போறேன், ஆனா முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், நீ எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாயிரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் இப்ப சொன்ன வசனம் எங்க இருக்கு தெரியுமா? 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் வாசிக்கலாமா? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இருக்கா? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமர்களுக்கு முடிவெல்லாம் சமாதானம் தாங்க. நீ உத்தமமாய் நடந்து பாரு. ஒருவேளை இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? உத்தமம். நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தினது, என்னை பாவங்களால கழுவி தம்முடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டது. இந்த தெய்வத்துக்கு நான் உத்தமமானவனாய் நடக்க போறேன் நீ சொல்லி பாரு, முடிவெல்லாம் சமாதானமா இருக்கும். ஆனா நம்ம ரெண்டகம் பண்ணும்போது, கலகம் பண்ணும்போது, மீறி நடக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? முடிவு குழப்பமாய் முடியும். முடிவில குழப்பங்கள் உண்டாகும், பதட்டங்கள் உண்டாகும், ஒரு நிறைவு காணப்படாது நம்முடைய வாழ்க்கையில். துவக்கம் எப்படி இருந்துச்சோ பரவாயில்லைங்க, ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பூரணமாகணும். அதுக்கு இன்றைக்கு தேவை, தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உத்தமம். உன்னத பாட்டுல மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்லுகிறா, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். உமக்கு பின்னே என்னை இழுத்துக்கிட்டீங்கன்னா உமக்கு பின்னாடி ஓடி வருவோம்னு பண்பையில பேசுறா மணவாட்டி. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆமாங்க, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். யாருங்க இயேசுவை நேசிக்க முடியும்? உத்தமர்கள் தான் நேசிக்க முடியும். யாருங்க இயேசுவின் இடத்துல பிரியமா இருக்க முடியும்? ஊழியத்தின் மேல பிரியமா இருக்க முடியும்? அவருடைய காரியத்துல யார் பிரியமா இருக்க முடியும் தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவங்க தான் ஆண்டவருடைய காரியத்துல பிரியமா இருக்க முடியும். ஹலோ, சொல்ல கேக்குதா? தூங்கிட்டீங்களா? ஏஞ்சிருங்க. உத்தமர்கள் தான் அவரை நேசிக்க முடியும். உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு தான் நன்மை அனுபவிக்க முடியும். உத்தமமாய் நடக்கிறவங்க பத்திரமா இருப்பாங்க. சரினா நம்ம நினைக்கிறோம், இப்போ நான் கூட நினைச்சுங்களேன், நான் பாதுகாப்பாக இருக்கேன்னு சொன்னா என்னால் இல்லை, நான் நமக்கு பயப்படுறேன். உத்தமமாய் நடந்துட்டேன், 100க்கு 100 நடந்துட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் உத்தமமாய் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றேன். அந்த உத்தமத்தில் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணணும் நம்ம. ஏன்னா உத்தமர்கள் தான் அவரை நேசிக்க முடியும். அவரை நேசிக்கிறவங்க தான் அவருடைய இருதயத்தை புரிஞ்சு அவருக்காக செயல்பட முடியும். எல்லாரும் ஊழியம் செய்ய முடியலையே, எல்லாரும் ஜெபிக்க முடியலையே. நம்ம பிள்ளைங்களாம் இன்னைக்கு நிறைய படிச்சிருக்காங்க, ஆனா எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க, ரொம்ப சொற்பம். ஏன்னா அவர் மீது கொண்ட நேசம் அவ்வளவுதான். நான் ஃபாதர் இப்படி பண்ணார், உன் மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. ஆண்டவர் மேல கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை, அது பரலோகத்துக்கும் பூமிக்கு பற்றி எரிகிற அக்கினி. இதை இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணீரோ வெள்ளமோ பிரச்சனையோ போராட்டமோ இதெல்லாம் இந்த நேசத்தை என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற வாழ்வுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க போறாரு, நம்ம சந்ததி ஆசீர்வதிக்க போறாரு, நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்க போறாரு. ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல உடன்படிக்கை பண்ண முன்னாடி ஒரு காரியத்தை கேட்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. உத்தமனுக்கு கர்த்தர் துணையப்பா. உத்தமமாய் நடக்கிறவங்க வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாத்தையும் சுதந்திரிச்சுப்பா. நானும் எப்படி, நீ எப்படி இருக்கிற? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் எல்லாம் நீ சுதந்திரிக்கக்கூடிய அளவுக்கு நீ உத்தமனா இருக்கிறியா? இதை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கவனிக்கிறார், உற்று நோக்குகிறார். இன்னொரு இடத்தை சொல்லுது, உத்தமர்கள் இன்னார் என்று அறியும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொல்றார், உத்தமர்கள் எங்க இருக்காங்கன்னு கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாத்துதான். ஏன்னா அவங்களை கொண்டுதான் ஏதாவது செய்ய முடியும். உத்தமர்களை கொண்டுதான் ஏதாவது இந்த உலகத்துல ஆண்டவரால் செய்ய முடியும். அவங்களோட தான் உடன்படிக்கை பண்ண முடியும். அவங்க தான் அந்த உடன்படிக்கை கடைசி வரை காப்பாங்க. அவங்க சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததியோடு வந்து ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை கொஞ்சம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். புது உடன்படிக்கையை பற்றி நம்ம வாசிக்கும் போது முதலாவது எரேமியா புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன சொல்றாரு பாருங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனென்றால் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்து அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனங்களாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அந்த பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட உடன்படிக்கை ஜனங்க விட்டுட்டாங்க. ஆனா நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ண போறேன். அந்த உடன்படிக்கை பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். எசேக்கியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம் வாசிக்கணும். 9ஆம் வசனம், எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். பாருங்க, ஆண்டவருடைய புது உடன்படிக்கை எப்படின்னு சொன்னா, அவர் தம்முடைய உடன்படிக்கையை நம்முடைய ஆவியில, நம்முடைய இருதயத்தில் வைத்து, நம்முடைய உள்ளத்தில் வைத்து, நம்முடைய இருதயத்தில் எழுதி, அது மட்டுமல்ல என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நான் செய்ய அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுத்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இந்த புது உடன்படிக்கை நான் செய்ய போறேனுங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில தம்முடைய மக்களுக்கோடு கூட ஒரு புது உடன்படிக்கை செய்ய போறார் என்பதை தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னாடியே அறிவிச்சிட்டார்.
அறிவிச்சது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றியும் காட்டினார். அந்த புது உடன்படிக்கை என்னன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இயேசுவே சொல்றார். 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணினார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற என் புது உடன்படிக்கை ரத்தம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற என் புது உடன்படிக்கையின் ரத்தம். புது உடன்படிக்கை என்ன செய்யுதுன்னா, நம்மளை பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறது. நீங்க ஆபிரகாமுடைய நீங்க உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர், அந்த உடன்படிக்கை அடையாளமாக விருத்த சேதனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார், உண்டாக்கினார். ஆண்களுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டில் அந்த விருத்த சேதனத்தை ஆண்டவர் உடைச்சிட்டார். இந்த விருத்த சேதனத்தை எங்க கொண்டு வந்துட்டார்னா, இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் மட்டும்தான் விருத்த சேதனம், ஆண்கள் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்தாண்ட போகணும், பெண்கள்லாம் போகவே முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கிருபாசன தண்டையில போகலாம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வழியா கிருபாசன தண்டையில தேவன் போகிறதற்கு தேவன் விருத்த சேதனத்தை புதிய ஏற்பாட்டில் இருதயத்தில் கொண்டு வந்து வைத்தார். ஸ்தேவான் கூட அந்த யூதர்களை பார்த்து திட்டும் போது சொல்றான், செவிகளிலும் இருதயத்திலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே அப்படின்னு சொல்றான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில். அப்ப விருத்த சேதனம் எங்க உண்டாகும்னா, இருதயத்தில், செவிகளிலே. மாம்சத்துக்குரிய காரியங்கள் நீக்கப்பட வேண்டும். தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற மக்கள் உத்தமர்களாய் இருந்து உடன்படிக்கை செய்யறது மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கை கடைசி வரை காக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை எதுன்னு சொன்னா, இயேசு தம்முடைய இரத்தத்தையே சிந்தி தம்முடைய இரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த இரத்தம் என்ன செய்தா, நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுகிறது. நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி நம்மோடு உடன்படிக்கை செய்கிறது. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களோடு கூட இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறுங்கள். நான் வர்ற வரைக்கும் என் மரணத்தினால் உண்டான உடன்படிக்கையை, என் ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையை, என் ரத்தம் உங்களை கழுவி சுத்தமாக்கி உங்களை என்னுடைய பிள்ளைகளாய் மாற்றிச்சே, அந்த உடன்படிக்கையை நான் வர்ற வரைக்கும் நீங்க காத்துக்கொள்ளுங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க, நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் கூட ஆழமாய் போகும்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அழைக்கப்பட்ட மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான நித்திய சுதந்திரத்தை அடைகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கிறதற்கு மத்தியஸ்தராய் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை பண்ணி
இன்றைக்கும் மனுஷருக்கும் தேவனுக்கும் நடுவிலே மத்தியஸ்தராய் இருந்து நமக்காக பரிந்து பேசி இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் அடைகிறதற்கு அவர் மத்தியஸ்தராய் நடுவராய் நின்று நிற்கிறார், போராடுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு வக்கீலை போல நமக்காக வாதாடுறாருன்னு சொல்றார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதாவது நம் யாராவது ஒருவேளை நம்ம பாவம் செய்துட்டு இல்லைன்னு சொல்லுவோமானால் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இயேசு கிறிஸ்து நமக்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களும் தோல்விகளும் வரும்போது நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நம்மை தோல்வியிலிருந்து, நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி நாம் அடைய வேண்டிய நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறதற்காக அவர் நமக்காக மத்தியஸ்தராய் இருக்கிறார். சில நேரம் நம்முடைய மனசுல வருகிற கரைகள் குறைகளை கூட நீக்கிவிட இயேசுவின் ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அதனால தான் நாம் எபிரேயர் 9:14 நம்ம என்ன வாசிச்சோம்? நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்றபடியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு, நம்முடைய ஆவியை நம்முடைய எண்ணங்களை ஆவியை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மை நீதி உள்ளவராய் இருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. துர்மனசாட்சி நீங்க நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ள ரத்தம். ஏனென்றால் அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்த மக்கள் எல்லாம் நித்திய சுதந்திரத்தை அடைய அவர்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அதனால் தான் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் குறைகள் பலவீனங்கள் வரும்போதெல்லாம் தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆங்கில வேதத்தில் வாசிக்கும் போது அது ஒரு அட்வொகேட்டுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அவர் நமக்காக வழக்காடுறார். கோர்ட்ல தன் கட்சிக்காரனுக்காக வக்கீல் அடிக்கடி சொல்வார், என்னுடைய கட்சிக்காரர் அப்படின்னு சொல்வார். பார்த்தீங்களா? அதை போலவே இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாராம்? பரலோகத்துல என்னுடைய பிள்ளைகள், நான் மீட்டுக் கொண்ட என்னுடைய பிள்ளைகள் என்று பிதாவோடு போராடுறார். நாம் நித்திய சுதந்திரத்தை அடைகிறது தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற புறஜாதியார் கூட ஆபிரகாமுக்கு சொல்லும்போது, உன் மூலமாய் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா, ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின் சந்ததியிலே இயேசுவை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ஆனால் ரோமர்ல சொல்ல விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கும் போது நாம் ஆபிரகாமினுடைய சந்ததியாய் மாறுகிறோம். அவர்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அவர்கள் எல்லாம் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரவாளிகள். நாம் விசுவாசத்தினாலே சுதந்திரவாளிகள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்ததினாலே நமக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். அதாவது நித்திய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இன்றைக்கு இருந்து நம்மை நித்திய உடன்படிக்கை செய்த அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் முன்பாக பரலோகத்துக்கு போய் திரும்ப நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதனால புது உடன்படிக்கையின் மக்களாகிய நாம், அதனால தான் பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகி எங்களுக்கு இதை வாக்களித்தார். புது உடன்படிக்கை அது விசேஷமானது. அது பழைய உடன்படிக்கை மாம்சத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனம். புது உடன்படிக்கை இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். ரோமர் 2:29 நீங்கள் வாசிக்கும் போது, மாம்சத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம் புது உடன்படிக்கையில. அங்க பழைய உடன்படிக்கையில மாம்சத்துல விருத்த சேதனம் செஞ்சுட்டு மனம் போல வாழ்ந்தாங்க. ஆனா இங்க இருதயமே விருத்த சேதனம் செய்யப்படணுமா. இருதயத்திலிருந்து மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டு நித்திய சுதந்திரத்தை அடைய வேண்டிய மக்கள் நாம். வாசிக்கலாம். ரோமர் 2:29 இல்லையோ? கடவுள், ரோமர் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியினாலே இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். புது உடன்படிக்கை தான். இப்போ புது உடன்படிக்கை மக்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள், இருதயத்திலே விருத்த சேதனம் உள்ளவர்கள், இருதயத்திலே தேவனை உண்மையாய் உத்தமமாய் ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைகிறதற்கு. அப்போ உடன்படிக்கையின் மேன்மை என்ன தெரியுமா? தேவன் வாக்கு பண்ணினதுல நான் போய் சுதந்திரவாளியாக உரிமையாளனாக நான் வாழ என்னை தகுதிப்படுத்துகிறது தான் தேவன் முதலாவது என்னோடு செய்கிற உடன்படிக்கை. இரண்டாவது உடன்படிக்கை அந்த சுதந்திரவாளியாய் நான் மாறுகிறதுக்குரிய உடன்படிக்கை. முதலாவது நான் அடைய வேண்டிய இடத்துக்குரிய உடன்படிக்கை. இயேசு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார், என் ரத்தம் உங்களை சுத்தமாக்கிடுவோம். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் திரும்ப நீங்க என்னோடு கூட நீங்க இருக்கும்படிக்கு நான் திரும்ப வந்து என்னிடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று நம்மோடு உடன்படிக்கை செய்துட்டு போயிருக்கிறார் இயேசு. அந்த உடன்படிக்கையை அவர் காப்பார். அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை, நம்மோடு பண்ண வாக்கை ஒரு நாள் அவர் மாற்றவே மாட்டார். நீங்க இயேசுவின் ரத்தத்தினாலே அவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீங்களா? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற என் புது உடன்படிக்கையின் ரத்தம். இனி நீ பாவி கிடையாது. நீ என்னை போல பரிசுத்தனாகி என்னோடு கூட வாழ உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் ரத்தத்தினாலே நம்மளுக்கு உடன்படிக்கை செய்து விட்டு போனார். இயேசுவின் ரத்தம் நம்மை நித்திய சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ள வாங்க. இந்த உள்ளத்திலே இந்த உடன்படிக்கை வந்துருச்சுன்னா சரீரத்தின்படி மக்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பெறாங்க. அதுதான் ஒரு 1 பேதுரு 2 வாசிக்கும் போது இந்த ஞானஸ்தானமானது அந்த நோவாவின் பேழையை பற்றி பேசும்போது இதற்கு ஒப்படையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்குகிற இந்த அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து நம்மை தேவனை பின்பற்றுகிறதுக்கு நம்மளை நடத்துகிறது. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காம நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கான். ஞானஸ்தானம் எடுக்க ரொம்ப யோசிக்கிறான். ஞானஸ்தானத்தில் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. இனி உலகத்துக்காக நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே, பாவத்துக்காக வாழ்ந்தேன், இனி வாழ போற வாழ்க்கையெல்லாம் உமக்காக. ஒரு நாள் நான் பாவத்துக்காக வாழ்ந்தேன், இனி நீதிக்காக. நான் இனி ஒரு நாள் பாவத்துக்காக பிழைச்சிருந்தேன், இப்ப நான் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன். நான் இப்போது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறார். நாம் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று. நாம் புது உடன்படிக்கையின் மக்கள். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி முதலாவது நாம் இயேசுவின் ரத்தத்தினாலே உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணினோம். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய உடன்படிக்கை முத்தரித்தார். தமக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள்,
அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கீகரிக்கிறார். அதனால் தான் நீங்கள் ஞானஸ்தானம் பெறுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறல. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்றதுக்கு அந்நிய பாஷை தான் சரியான அடையாளம். வேற எந்த அடையாளமும் பைபிளில் கிடையாது. நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைஞ்சு ஆவியில நடத்தப்பட்டா தான் நீ புது நல்ல உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். நீ சரியா உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு அர்த்தம். நாம் புது உடன்படிக்கையின் மக்கள். நித்திய சுதந்திரத்தை அடையும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இன்னைக்கு பிதாவின் வலது பக்கத்தில் நமக்காய் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம இந்த பூமியில நாம் உத்தமர்களாய் நடப்போம். நாம் உத்தமமான வழியிலே செம்மையாய் நடப்போம். நம்முடைய முடிவெல்லாம் சமாதானமாய் இருக்கும். செபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உத்தமமாய் நடந்து நான் நித்திய வாழ்வை நான் சுதந்திரிக்க என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாழ்வு தரும் இயேசு பாதைகள் நீக்கிடுவார். ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவார். வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கிடுவார். ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவார். உலகம் தர முடியா மேலான வாழ்வு, உலகம் தர முடியா மேலான வாழ்வு அவர் உனக்கு தருவார். நீ மேன்மை அடைந்திடுவார். அவர் உனக்கு தருவார். நீ மேன்மை அடைந்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடு. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். இயேசு வந்த இடத்தில் சந்தோஷம். இயேசுவின் சமூகம் சந்தோஷம். அவர் வார்த்தையாவர் சந்தோஷம். அவர் வல்லமையினாவர் சந்தோஷம். அவர் வார்த்தையாவர் சந்தோஷம். அவர் வல்லமையினாவர் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். மாறாவின் கசப்புக்கள்
ஜெயத்தை தருவார், நீ தோல்வியை காண்பதில்லை. அவர் ஜெயத்தை தருவார், நீ தோல்வியை காண்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். சந்தோஷம், 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 இயேசு வந்த இடத்தில் சந்தோஷம், இயேசுவின் சமூகம் சந்தோஷம், அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம், அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம், அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம், அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரே. ஒரு மனிதனை நீர் அழைத்து அவன் இந்த உலகத்தில் வாழவும், அவன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கவும் அவனோடு கூட நீர் உடன்படிக்கை செய்து அவனை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உடன்படிக்கையின் மக்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. நாங்கள் மனம் போல வாழ்கிற ஜனங்கள் அல்ல, நாங்கள் எங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து அவர் எங்களுக்கு வாக்குப்படி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிறதற்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகவும், அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி நம்முடைய அன்புக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த சத்தியத்திலே நாங்கள் நடந்து கொண்டு உத்தமர்களாய் எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொண்டு இந்த புது உடன்படிக்கையின் மக்களாகிய நாங்கள் நித்திய சுதந்திரத்தை அடைகிற வரைக்கும் இந்த உலகத்தில் உமக்கு உண்மை உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பூமியிலே உடைய இரத்தத்தினால் எங்களோடு உடன்படிக்கை செய்து, நாங்கள் ஞானஸ்தானத்தில் உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை செய்து, பாவத்துக்கு ஊழியம் செய்த நாங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய, அவருக்காக வாழ நாங்கள் உடன்படிக்கை செய்த எங்கள் உடன்படிக்கையை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் அதை அங்கீகரித்து இருக்கிறீர். இதை நாங்கள் உள்ளத்தில் உத்தமமாய் ஏற்றுக்கொண்டதில் நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த வல்லமையில கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் புது உடன்படிக்கையின் உத்தமத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாள் மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலை ஆராதனை உண்டு 7 மணிக்கு. நீங்கள் எல்லாரும் பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். மாலை ஆராதனையிலே பாஸ்டர் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள். எல்லாரும் தவறாமல் பங்கு பெறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.